திமுக திருவாரூர் மாவட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக தேர்வு செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். திருவாரூர் விளமல் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுக திருவாரூர் மாவட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் அவைத் தலைவர் தன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இடையே கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் சட்டமன்ற தொகுதிக்கு 50,000 உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியமைக்க திருவாரூர் மாவட்டம் முன்மாதிரியாக விளங்க வேண்டும். திருவாரூர் மாவட்டத்தில் ஒன்றிய பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும். சிறப்பாக கட்சி பணியாற்ற ஒருவர் 2 பதவி வைத்திருந்தால் ஒரு பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கட்சி பணிகள் குறித்து திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ கூட்டத்தில் பேசினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகள் வெற்றிக்கு வழிவகுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்தும், இளைஞர் அணி செயலாளராக தமிழகம் உற்று நோக்கும் வகையில் இளைஞர் அணி 2வது மாநாடு, நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சார சுற்றுப்பயணம், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று 44வது சர்வதேச ஒலிம்பியாட் போட்டி, கிராமப்புற மாணவர்களுக்கு விளையாட்டை ஊக்குவித்து முதலமைச்சர் கோப்பை, ஆசியாவில் முதன்முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் என வெற்றிகரமாக நடத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக தேர்வு செய்திட வேண்டும் என கழக தலைவரை கேட்டுக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினர். இக்கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு, துணைத் தலைவர் சேகர் கலிய பெருமாள், மாவட்ட துணை செயலாளர்கள் ராமகிருஷ்ணன், கார்த்தி, சாந்தி, பாஸ்கர், மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வம், பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செந்தில், தியாகபாரி, ஒன்றிய செயலாளர்கள் புலிவலம் தேவா, பாலசந்தர், நகர செயலாளர் வாரை பிரகாஷ், கொரடாச்சேரி பேரூர் கழக செயலாளர் கலைவேந்தன் மற்றும் அனைத்து நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், வார்டு கழக செயலாளர்கள், கழக முன்னோடிகள், சார்பு அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.